வெல்கம் வியூவர்ஸ். அது அக்டோபர் 24, 2001 சென்னை. ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹோட்டலுடைய ஆபீஸ் ரூம்ல இருந்த அந்த பெரியவருடைய முகம் கோவத்துல சிவந்து போய் இருந்துச்சு. தன்னுடைய சீட்ல அவர் உட்கார்ந்திருந்தாலுமே அவருடைய கை கால்களுடைய அசைவுல இருந்தே அவர் எவ்வளவு டென்ஷனா இருக்காரு அப்படிங்கறத அந்த ரூம்ல அவருக்கு முன்னாடி கை கட்டி நின்னுட்டு இருந்தவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவருடைய கண்கள் அடிக்கடி அந்த ரூமுடைய கதவையே பார்த்துட்டு இருந்துச்சு. அதனால அவர் யாரோ ஒரு முக்கியமான ஆளை எதிர்பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கறதும் அங்கிருந்தவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவரை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காம இப்ப அந்த கதவும் மெல்லமா திறக்க ஆரம்பிச்சது. கதவை திறந்து உள்ள வந்த ஆளை பார்த்ததுமே அந்த பெரியவரோட முகம் இப்ப அப்படியே மாற ஆரம்பிச்சது. அது வரைக்குமே கடுகடுன்னு இருந்தவரு இப்ப சிரிச்ச முகத்தோட அந்த நபர் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன டேனியல், நீ போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன் ஐயா அப்படின்னு டேனியல் சொன்னதுமே, அதான உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்ன அப்படின்னா நீ பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, என்ன பண்ண, எப்படி பண்ண, அது கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் கேட்டதுமே கொஞ்சம் தயக்கத்தோட டேனியல் அந்த ரூம்ல இருந்த மத்த நபர்களை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த பெரியவர் பக்கத்துல இருந்தவங்களுடைய காதலை ஏதோ சொல்ல இப்ப அந்த நபர்கள் அந்த ரூம்ல இருந்து வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போன உடனே இப்ப டேனியல் பக்கம் திரும்பின அவரு இப்ப சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே டேனியல், ஐயா அவனை கூட்டிட்டு பெங்களூர்ல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு போனேன். அங்க அவனை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு இறந்த உடலை தீ வச்சு எரிச்சிட்டேன். ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட விட்டு வைக்கல அப்படின்னு அவன் எப்படி கொலை பண்ணா, எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எப்படி டிஸ்போஸ் பண்ணா அப்படிங்கறத ரொம்பவே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சான். அப்படி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அந்த ரூமுடைய கதவு மறுபடியுமே திறக்க ஆரம்பிக்குது. வெளியே போன அந்த ஆட்கள் திரும்பவுமே உள்ள வராங்க. அவங்களுக்கு பின்னாடியே இன்னும் 2 பேர் ரொம்பவே பயந்து போய் தயங்கி உள்ள வராங்க. அப்படி வந்த 2 பேர்ல ஒரு நபர் ஆண், இன்னொருத்தங்க ஒரு பெண். இப்ப உள்ள வந்த அந்த நபரை பார்த்த உடனே டேனியலுடைய உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது. அவனுடைய கண்களையே அவனால நம்ப முடியல. கோபத்துல அவனுடைய கண்கள் சிவக்க ஆரம்பிக்குது. ஆனாலுமே கோபத்தை வெளிக்காட்ட முடியாம டேனியல் உடனடியா ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவருடைய காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான். எஸ்டிஐ டேனியல் அந்த பெரியவருடைய காலில் விழுந்து கெஞ்சினதுக்கான காரணம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவ்வளவு நேரமா டேனியல் யாரை கொலை பண்ணிட்டு தான் அந்த பெரியவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தானோ அந்த நபரே இப்ப நேர்ல வந்து நின்னா என்ன பண்ண முடியும். இப்ப அந்த பெரியவருடைய முகத்துல பழையபடி கோபம் கொந்தளிக்க ஆரம்பிக்குது. டேனியலை அவர் பார்த்த பார்வை எங்கிட்டயே வேலை செஞ்சுட்டு எனக்கே துரோகம் பண்றியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப டேனியல் திரும்பவும் ஐயா என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறான். சோ யார் அந்த பெரியவர், எதுக்காக ஒருத்தரை கொலை பண்ண சொல்லி ஆள் அனுப்பணும், அதே போல அப்படி அனுப்புன ஆளு கொலை செய்யாம ஏன் கொலை செஞ்சுட்டதா பொய் சொல்லணும். இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற 2001 மற்றும் 2019 தமிழ்நாட்டையே திருப்பி போட்ட மீடியால ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
அது ஆகஸ்ட் 5, 1947, அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 10 நாட்களுக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற புன்னையாடி அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தவர் தான் ராஜகோபால். அப்பா வெங்காய வியாபாரி, அம்மாவோ ஹோம் மேக்கர். என்னதான் அப்பா வியாபாரம் செஞ்சாலுமே பிசினஸ் பெருசா இல்ல. சோ குடும்பம் வறுமையில வாடிட்டு இருந்துச்சு. 7வது வரைக்குமே படிச்ச ராஜகோபாலுக்கு அதுக்கு மேல படிப்பு ஏறல. அதனால குடும்பத்துடைய கஷ்டத்தை போக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய 13 வயசுலயே சென்னைக்கு புறப்பட்டு வராரு. அப்படி சென்னைக்கு வந்த ராஜகோபால் டீ கடையிலையும் சின்ன சின்ன ஹோட்டல்லையும் டேபிள் துடைக்கிற வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய கடின உழைப்பால கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு கிடைச்ச சம்பளத்தை சேர்த்து வச்சு அடுத்த சில வருடங்கள்லேயே சென்னை KK நகர்ல சின்னதா ஒரு மளிகை கடையை ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கடையில கிடைச்ச தரமான பொருட்கள், நியாயமான விலை, அவருடைய அன்பான அணுகுமுறை, இது எல்லாமே அவருடைய பிசினஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஆரம்பிச்சது. அப்போ அவருக்கு மளிகை பொருட்களை சப்ளை பண்ணிட்டு இருந்த டீலர்ஸ் எல்லாருமே ரொம்ப தூரத்துல இருந்து தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஏரியால பெருசா ஹோட்டல்கள் எதுவுமே இல்ல. அதுவும் வெஜ் ஹோட்டல்ஸ் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. அதுலயுமே கஸ்டமர்ஸ்க்கு திருப்தி தர்ற மாதிரி எதுவுமே இல்ல. அதனால அவர்கிட்ட பிசினஸ் பண்ண வந்த வியாபாரிகள் எல்லாருமே, அண்ணாச்சி நம்ம கணக்க சீக்கிரமா முடிச்சு விடுங்க, இங்க சாப்பிட்றதுக்கு கூட நல்ல ஹோட்டல் கிடையாது, நாங்க சாப்பிட்றதுக்கு டி நகர் வரைக்கும் போயாகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நல்ல ஹோட்டலை நாமளே ஏன் இங்க ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. அவருக்குள்ள இருந்த பிசினஸ் மெல்லமா சோம்பல் முறிச்சு எந்திரிச்சு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவருடைய நண்பர்கள் மூலமா காமாட்சி பவன் அப்படிங்கிற ஹோட்டல் அதே ஏரியாவுல ரொம்பவே நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கிறதாகவும் அவங்க அதை விக்கிற முடிவுல இருக்கிறதாகவும் தெரிய வந்துச்சு. சோ இப்ப ராஜகோபால் தன்னுடைய நண்பர் கணபதி ஐயர் கூட சேர்ந்து அந்த ஹோட்டலை வாங்குறதா முடிவு பண்றாரு. நினைச்சபடியே அந்த ஹோட்டலை வாங்கின ராஜகோபால் அந்த ஹோட்டலுக்கு தன்னுடைய இஷ்ட தெய்வத்துடைய பேரை வச்சு ரன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1981 தொடங்கின அந்த ஹோட்டல் ஆரம்பத்துல நஷ்டத்துல தான் நடந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலுமே தன்னுடைய ஹோட்டல்ல ராஜகோபால் பயன்படுத்தினது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பொருட்கள் தான். தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு தரமான உணவை கொடுக்கணும் அப்படிங்கறதுல ராஜகோபால் ரொம்பவே உறுதியா இருந்தாரு. அப்ப அவருடைய ஹோட்டல் மேனேஜர் ஒருத்தர் பொருட்களோட தரத்தை குறைச்சு விலையை ஏத்தி வச்சாதான் லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டு ரொம்பவே டென்ஷனான ராஜகோபால் எந்த காரணத்துக்காகவும் உணவுடைய தரத்துல சமரசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜரையே வேலையை விட்டு வெளியே அனுப்புறாரு. அந்த அளவுக்கு உணவுடைய தரத்திலையும் சுவையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம இருந்ததால 2019 அவர் இருக்கும்போது அவருடைய ஹோட்டல்கள் 22 நாடுகள்ல 111 பிரான்ச்சஸோட ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருந்துச்சு. எஸ், நான் இன்ட்ரோல சொன்ன பெரியவர் வேற யாரும் இல்ல, அண்ணாச்சி அப்படின்னு அவருடைய ஹோட்டல் ஊழியர்களால் அழைக்கப்பட்ட நடுத்தர அப்பர் மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஃபேவரட்டான சரவண பவன் ஹோட்டலுடைய ஓனர் ராஜகோபால் தான். இந்த அசுரத்தனமான வளர்ச்சிக்கு அவருடைய உழைப்பு, உணவுடைய தரம், சுவை மட்டும் காரணம் இல்ல, அவருடைய எம்ப்ளாயிஸுக்கு அவர் கொடுத்த சலுகைகளும் ரொம்ப பெரிய காரணமா இருந்துச்சு. எஸ், இன்னைக்கும் பெரிய பெரிய MNC கம்பெனிகள் கூட தங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க யோசிக்கிற பல சலுகைகளை 80s 90s காலத்திலேயே கொடுக்க ஆரம்பிச்சவர் தான் அண்ணாச்சி. ஃபுட் அண்ட் அக்கமடேஷன், கை நிறைய சம்பளம், அப்பப்போ இன்கிரிமெண்ட், எம்ப்ளாயிஸ் உடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் மெடிக்கல் ஃபெசிலிட்டி, எம்ப்ளாயிஸ் உடைய பசங்களோட படிப்பு செலவை ஏத்துக்கிறது இப்படின்னு பல சலுகைகளை தன்னுடைய எம்ப்ளாயிஸ் கொடுத்து ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு மற்ற தொழிலதிபர்களுக்கே பாடம் சொல்லி கொடுக்கிற அளவுக்கு உயர்ந்திருந்த அண்ணாச்சியை எல்லாருமே அண்ணாந்து பார்த்துட்டு இருந்த காலகட்டம் அது. ஒரு மனுஷனுக்கு வளர்ச்சி அப்படின்னு ஒண்ணு இருந்தா வீழ்ச்சியும் இருக்குந்தானே. அப்படி அவர் தொட்டதெல்லாமே பொன்னா மாறி பணம், பேரு, புகழ் அப்படின்னு எல்லாத்திலயுமே உச்சத்தை தொட்ட அண்ணாச்சிக்கும் அவருடைய வீழ்ச்சிக்கான நேரம் வர ஆரம்பிச்சது. ஆனா அது பிசினஸ்ல அவருக்கு வந்த வீழ்ச்சி கிடையாது. பிசினஸ் ஒரு காரணமா காட்டி தன்னுடைய பர்சனல் லைஃப் வீழ்ச்சிக்கு தானே அடி போட ஆரம்பிச்ச நேரம் அது. ஏற்கனவே 1972 வள்ளி அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சு அதன் மூலமா 2 பசங்களுக்கு அப்பாவான ராஜகோபாலுடைய பார்வை 1994 அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த கணேசன் அப்படிங்கிறவருடைய மனைவி மேல விழ ஆரம்பிக்குது. ரொம்பவே அழகா இருந்த அவருடைய மனைவியான கிருத்திகாவை தன்னுடைய மனைவியா மாத்திக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய முதல் மனைவி, 2 பசங்க அப்படின்னு எல்லாருமே இதை எதிர்த்தாலுமே எதையுமே காதுல வாங்காத அண்ணாச்சி தன்னுடைய முடிவுல உறுதியா இருந்து தான் நினைச்ச மாதிரியே கிருத்திகாவை 2ஆவதா கல்யாணம்
கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. இப்படி இருந்த அண்ணாச்சியுடைய வாழ்க்கையில ஜீவஜோதி அப்படிங்கிற பொண்ணு மூலமா சறுக்கல் ஏற்பட ஆரம்பிச்சது. அண்ணாச்சியோட சென்னை ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த மேனேஜருடைய பொண்ணு தான் ஜீவஜோதி. சின்ன வயசுல இருந்தே ஜீவஜோதிய அண்ணாச்சிக்கு தெரியும் அப்படின்னாலும் ஜீவஜோதி அவங்களுடைய திருமண வயசை அடையும் போது அண்ணாச்சியுடைய பார்வை ஜீவஜோதி மேல விழுக ஆரம்பிக்குது. ஜீவஜோதிக்கு நல்ல மாப்பிளைய பார்க்க சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் அண்ணாச்சி கிட்ட ஜாதகத்தை கொடுக்க, அந்த ஜாதகத்தை பார்த்த ஒரு ஜோசியர் இந்த ஜாதகத்துக்கு சொந்தமான பொண்ணை கல்யாணம் பண்ணா அண்ணாச்சி இன்னுமே உச்சியில இருப்பாரு அப்படின்னு சொல்லி உசுப்பேத்த இப்ப அண்ணாச்சியோ திரும்பவுமே மாப்பிளையா ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. தன்னுடைய வாழ்க்கையில தோல்வியவே சந்திக்காத அண்ணாச்சி ஜீவஜோதி விஷயத்திலையும் எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படின்னு துடிக்க ஆரம்பிச்சாரு. சோ ஜீவஜோதியுடைய அப்பாவை மலேசியாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அந்த ஃபேமிலிய தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. அந்த குடும்பத்துக்கு பணம் நகை அப்படின்னு கொடுத்து அவங்கள பண மழையில நனைய வைக்கிறாரு. கூடவே அடிக்கடி ஜீவஜோதிக்கு போன் பண்ணி பேசவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அண்ணாச்சியுடைய நோக்கம் ஜீவஜோதிக்கு தெரிய வருது. தன்னுடைய அப்பா வயசுல இருந்த அண்ணாச்சிய கல்யாணம் பண்ணிக்க, அதுவும் மூணாந்தாரமா கல்யாணம் பண்ணிக்க தனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு ஜீவஜோதி மறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலுமே அண்ணாச்சி அவங்க குடும்பத்துக்கு செஞ்சுட்டு இருந்த உதவிகளை நிறுத்தல. அதே நேரத்துல ஜீவஜோதியுடைய குடும்பமும் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லல. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கும் போதுதான் ஜீவஜோதி தன்னுடைய தம்பிக்கு டியூஷன் சொல்லி தர வந்த சாந்தகுமார் அப்படிங்கிற நபரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பிளான் பண்ண மாதிரியே 1999 கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அண்ணாச்சி கொதிச்சு போக ஆரம்பிச்சாரு. அவங்க ரெண்டு பேரையுமே பிரிக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படிதான் ஜீவஜோதியுடைய ஹஸ்பண்ட் சாந்தகுமாரையும் கொலை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்குது. அப்படி அவரு கொலை செய்ய அனுப்பின டேனியல் தான் கொலை பண்ணாமலேயே பண்ணதா சொல்லி அண்ணாச்சி கிட்ட மாட்டிட்டு பாவம் பார்த்து விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பாவமா மூஞ்சி வச்சுட்டு கெஞ்சிட்டு இருந்தான். என்ன ப்ரோ, அண்ணாச்சி சாந்தகுமாரை கொலை பண்ண ஆள் அனுப்பினதா சொல்றீங்க, ஆனா அப்படி கொலை பண்ண சொன்ன அண்ணாச்சி கிட்டயே சாந்தகுமாரும் ஜீவஜோதியும் எப்படி மாட்டுனாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அது எப்படி அப்படிங்கிற அதுக்கான காரணத்தை பின்னாடி சொல்றேன். சோ இப்ப கொத்தா தங்கிட்ட மாட்டுன ரெண்டு பேரையுமே ஒரு வண்டியில தூக்கி போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அண்ணாச்சி ஜீவஜோதி மற்றும் சாந்தகுமார் ஏற்கனவே அண்ணாச்சியால எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்ததை வாபஸ் வாங்க வைக்கிறாரு. ஒன்ஸ் வாபஸ் வாங்கினதுமே அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே ஒரு சில வெத்து பேப்பர்ஸ்ல கையெழுத்தும் வாங்கிட்டு அப்படியே ஆன் த வேல ஜீவஜோதியுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் இன்னொரு கார்ல தூக்கி போட்டுட்டு வண்டிய நேரா திருநெல்வேலிக்கு விட்டுருக்காரு. ஜீவஜோதி தன்னை கல்யாணம் பண்ணிக்காம சாந்தகுமார கல்யாணம் பண்ண காரணமே சாந்தகுமார் ஜீவஜோதிக்கு ஏதோ வசியம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு நம்பின அண்ணாச்சி திருநெல்வேலி பக்கத்துல இருந்த ஒரு வில்லேஜுக்கு அவங்கள கூட்டிட்டு போய் ஏதேதோ பிளாக் மேஜிக் வேலை எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே 2 நாட்கள் ஓடுது. அக்டோபர் 26, 2001 அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6:30 மணி இருக்கும். அண்ணாச்சியுடைய ஆளொருத்தன் வந்து சாந்தகுமார அண்ணாச்சி கூப்பிடுறதா சொல்லி கூட்டிட்டு போயிருக்கான். இப்ப சென்னையில ஒரு ஜோசியர்கிட்ட ஜீவஜோதியை கூட்டிட்டு போன அண்ணாச்சி அதுக்கப்புறமா KK நகர்ல இருந்த தன்னுடைய வீட்டுல ஒரு ஐயர் மூலியமா ஜீவஜோதியை வச்சு சில சடங்கு சம்பிரதாயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ அண்ணாச்சியுடைய 2வது மனைவியும் அங்க இருந்திருக்காங்க. தன்னுடைய கணவர் சாந்தகுமார் எப்படியோ இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாரு அப்படின்னு நிம்மதியா இருந்த ஜீவஜோதிக்கு அங்க நடந்த பூஜைக்கான அர்த்தம் தெரிஞ்சதுமே அப்படியே அரண்டு போக ஆரம்பிச்சாங்க. எஸ், அங்க நடந்த பூஜைகள் தன்னுடைய கணவனை இழந்த பெண் செய்ய வேண்டிய பூஜைகள். இந்த உண்மை தெரிஞ்சதுமே ஜீவஜோதிக்கு தன்னுடைய கணவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சது. உடனடியா அப்பவே எப்படியாவது தப்பிச்சு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களும் அவங்களுடைய ஃபேமிலியும் தொடர்ந்து அண்ணாச்சியுடைய கண்காணிப்புல இருந்ததால ஜீவஜோதியால அப்ப போலீஸ் கிட்ட போகவே முடியல. ஆனா எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச ஜீவஜோதி நவம்பர் 20, 2001 அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் தன்னுடைய கணவரை அண்ணாச்சியும் அவருடைய ஆட்களும் கடத்திட்டு போய் கொலை பண்ணிட்டதா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வழக்கம் போல இவங்க முன்னாடி கொடுத்த கேஸ் மாதிரியே இந்த கேஸும் கண்டுக்கப்படாமலே இருந்திருக்கும். ஒருவேளை அப்ப தமிழ்நாடு சிஎம்ஆ இருந்த ஜெயலலிதா அவர்கள் இந்த கேஸை விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் அண்ணாச்சி தான் குற்றவாளி அப்படிங்கிறது உண்மையா இருந்தா அவர் மேல பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவங்க போலீஸ் கிட்ட சொல்லாம இருந்திருந்தா. சோ இந்த கேஸுடைய விசாரணை தீவிரமடைய ஆரம்பிக்குது. அதே சமயம் அக்டோபர் 31, 2001 அன்னைக்கு கொடைக்கானல் ஃபாரஸ்ட் ஆபீசர் ராமன், ஃபாரஸ்ட் கார்டு முருகேசன் இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பதட்டத்தோட கொடைக்கானல்
கொடைக்கானலுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்த அவங்க தங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற டைகர் சோலா அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆணுடைய இறந்த உடல் கிடக்கிறதா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனடியா சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அந்த உடலை அட்டாப்சி பண்ணி அடையாளம் தெரியாத பிணம் அப்படிங்கறதால அவங்களே புதைக்கவும் செஞ்சிருக்காங்க. இப்ப அண்ணாச்சிக்கு எதிரான கேஸ போலீஸ் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சதும் டேனியலும் அவனுடைய கூட்டாளிகளும் போலீஸ்ல சரணடைய ஆரம்பிக்கிறாங்க. நாங்க அண்ணாச்சி சொன்னதை தான் செஞ்சோம் அப்படின்னு அவங்க சொன்னதால வேற வழியே இல்லாம அண்ணாச்சியும் போலீஸ்ல வந்து சரணடைஞ்சிருக்காரு. இப்ப போலீஸ் அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே விசாரணையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி போலீஸுடைய விசாரணையில தெரிய வந்த தகவல்கள் இதுதான். தனக்கும் ஜீவஜோதிக்கும் நடுவுல நந்தி மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாம அண்ணாச்சி எங்க 2 பேர்த்தையுமே வாழ விட மாட்டேங்கிறாரு, எங்களை கடத்தி வச்சு மிரட்டுறாரு, அவர்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஜீவஜோதி சாந்தகுமார் இவங்க 2 பேருமே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இப்படி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அண்ணாச்சி சாந்தகுமாரை கொலை பண்ணவே பிளான் பண்ணாரு அப்படின்னு சொல்லப்படுது. தம்மேலேயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதால அவர்கிட்ட மேனேஜரா வேலை செஞ்ச டேனியல் கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்து சாந்தகுமாரை கொலை பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் அண்ணாச்சி கிட்ட வேலை செஞ்சாலுமே அவர்கிட்ட சரி கொலை பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாலுமே டேனியல் ஒன்னும் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் கிடையாது இல்லையா? சோ டேனியலுக்கு மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சிருக்கு. அதனால சாந்தகுமாரை பெங்களூர் கூட்டிட்டு போன டேனியல் அண்ணாச்சி உன்னை கொலை பண்ண சொல்லியிருக்காரு, ஆனா எனக்கு உன்னை கொலை பண்ண மனசு வரல, இந்த 5000 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்து மும்பைக்கு தப்பிச்சு ஓடிடு, சென்னை பக்கமே வந்துடாத, நான் உன்னை கொன்னுட்டதா அண்ணாச்சி கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு டேனியல் சொல்லியிருக்கான். தலை தப்பிச்சா போதும் அப்படின்னு அவன் சொன்னதுக்கு எல்லாமே தலையாட்டுன சாந்தகுமார் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு ஜீவஜோதிக்கு போன் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப ஜீவஜோதியோ அண்ணாச்சிக்கு தெரியாம நம்ம எங்கேயுமே ஓடி போய் ஒளிய முடியாது, சோ நீ கிளம்பி வா, நம்ம 2 பேருமே போய் அவர் காலிலேயே விழுந்துடலாம், கண்டிப்பா நம்ம 2 பேரையுமே விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி பெங்களூர் போன சாந்தகுமார் அங்க வர வச்சு அவங்க 2 பேருமே அண்ணாச்சியை தேடி வந்திருக்காங்க. அப்படி அவங்க 2 பேருமே போய் அவரை பார்த்ததும் டேனியலுடைய குட்டு வெளிப்பட ஆரம்பிச்சது. சாந்தகுமாரை காப்பாத்த நினைச்ச தனக்கு அவனே ஆப்படிச்சதை தாங்கிக்க முடியாத டேனியல் ஆத்திரம் தாங்க முடியாம அண்ணாச்சி முன்னாடியே சாந்தகுமாரை போட்டு அடிச்சு துவைக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போ அவனை கூல் பண்ண அண்ணாச்சி திருநெல்வேலியில இருந்து அவங்க கிளம்பும் போது இந்த தடவையாவது அவனை ஒழுங்கா முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவஜோதியோட சென்னைக்கு திரும்ப வந்ததா சொல்லப்படுது. இப்ப திண்டுக்கல் வழியா பழனிக்கு போன டேனியலுடைய கார் அங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலை ஃபில் பண்ணிக்கிட்டு கொடைக்கானலை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. போற வழியில எல்லாமே கார்ல இருந்த டேனியலும் மத்த ஆட்களும் சாந்தகுமார இடைவெளியே இல்லாம அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போனா போகுதுன்னு பாவம் பார்த்து தப்பிக்க விட்டா தன்னையே அண்ணாச்சி முன்னாடி அசிங்கப்பட வச்சுட்டானே அப்படிங்கிற கோபம் டேனியல் அடிச்ச ஒவ்வொரு அடியிலையும் தெரிஞ்சது. அடி வாங்கி வாங்கி துவண்டு போயிருந்த சாந்தகுமாருடைய கழுத்துல ஒரு லுங்கி எடுத்து சுத்தி காருக்குள்ளேயே வச்சு கழுத்தை நெரிச்சு கொன்னதா சொல்லப்படுது. இப்ப கார் கொடைக்கானல நெருங்கிட்டு இருந்துச்சு. டைகர் சோலா அப்படிங்கிற ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குல சாந்தகுமாருடைய இறந்த உடலை அங்க தூக்கி போட்டுட்டு அந்த கும்பல் அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சது. ஆனா அது நைட் டைம் அப்படிங்கறதால மேலேயே ஒரு 10 அடியில் இருந்த பாறையிலேயே சாந்தகுமாருடைய இறந்த உடல் சிக்கினதை கவனிக்காத அந்த கும்பல் இது எதுவுமே தெரியாம அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதை பார்த்த ஃபாரஸ்ட் ஆபீசர் தான் அக்டோபர் 31, 2001 அன்னைக்கு போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இறந்து போனது சாந்தகுமார் தான் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் பூந்தமல்லி செஷன்ஸ் கோர்ட்ல நடந்த இந்த கேஸ்ல ராஜகோபால் அண்ணாச்சி டேனியல் உட்பட 9 பேருக்கு 10 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு விதிச்சது. இந்த தீர்ப்பை கேட்டு கொதிச்சு போன அண்ணாச்சி உடனடியா ஹைகோர்ட்ல அப்பீல் பண்றாரு. அடுத்த 5 வருஷத்துல அதாவது 2009வது வருஷம் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை கேட்ட அண்ணாச்சி ஏன்டா அப்பீல் பண்ணோம் அப்படின்னு நொந்து போக ஆரம்பிச்சாரு. ஏன்னா ஹைகோர்ட் இவங்க பண்ண தப்புக்கு 10 வருட கடுங்காவல் தண்டனை பத்தாது அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்துச்சு. ஆனாலுமே மனம் தளராத அண்ணாச்சி சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாரு. சுப்ரீம் கோர்ட் தான் இந்தியாவில் இருக்கிறதுலயே ஹையஸ்ட், அதுக்கு மேல வேற எதுவுமே இல்ல. அப்படியான சுப்ரீம் கோர்ட் அடுத்த 10 வருஷத்துல அதாவது 2019வது வருஷத்துல ஹைகோர்ட் கொடுத்த தண்டனையை உறுதி பண்ணி தீர்ப்பு கொடுத்துச்சு. which means இதுல சம்பந்தப்பட்ட 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி தீர்ப்பு வழங்குது. இப்ப சுப்ரீம் கோர்ட் அண்ணாச்சியை சரண்டர் ஆக சொல்லி கொடுத்த கெடுவுக்குள்ள சரண்டர் ஆகாத அண்ணாச்சி தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவகாசம் கேட்கிறாரு. ஆனா அதை ஒத்துக்காத கோர்ட் அவரை உடனடியா சரணடைய சொல்லி உத்தரவு கொடுத்துச்சு. வேற வழி இல்லாத அண்ணாச்சி ஆம்புலன்ஸ்ல வந்து கோர்ட்ல சரண்டர் ஆகுறாரு. இது ஏதோ அரெஸ்ட் பண்ண வரும் பொழுது அரசியல்வாதிகளுக்கு வர நெஞ்சுவலி மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த டைம்ல உண்மையிலேயே அண்ணாச்சி ரொம்பவே முடியாம இருந்திருக்காரு. அதனால போலீஸ் காவலோட ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த அண்ணாச்சி என்கிற ராஜகோபால் ஜூலை 18, 2009 அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லையே இறந்தும் போறாரு.
ஸோ மை டியர் எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து சென்னைக்கு வெறும் கையை வீசிட்டு வந்த ராஜகோபால் தன்னுடைய கடும் உழைப்பால வாழ்க்கையில உயர்ந்து அவரை போலவே கனவுகளோட நகரத்துக்கு வர்ற பல பேருக்கு உதாரணமான அண்ணாச்சியா இருந்த ராஜகோபால் பல பேருக்கு ரோல் மாடலா இருந்திருக்க வேண்டிய ஒரு மனுஷன் தன்னுடைய பெண்ணாசையாலையும் ஜோசியம் பில்லி சூனியம் அப்படிங்கிற மூட நம்பிக்கையாலையும் இப்படி ஆனதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னதான் ஜீவஜோதியுடைய அம்மா இந்த கேஸ்ல அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாலுமே அண்ணாச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு பணம் நகை அப்படின்னு நிறைய கிடைக்கும் அப்படின்னு ஜீவஜோதிக்கு அவங்களுமே ஆசை வார்த்தை காட்டியிருக்காங்க. இத ஜீவஜோதியே ஒரு டைம் கோர்ட்ல சொல்லி இருக்காங்க. சிஎம் இந்த கேஸ்ல ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லல அப்படின்னா இந்த கேஸ் எந்த டைரக்ஷன்ல போயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். கண்மூடித்தனமா ஜோசியம் ஜாதகம் பில்லி சூனியம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எதையுமே கண்மூடித்தனமா நம்புனா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.